அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாவலரேறு பெரும் சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ்கள் எழுதியிருக்காரு. இவரோட நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். அடுத்து தேவநேய பாவனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனார் இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார். தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் இவர் தான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்காரு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலிய திட்ட இயக்குனராக பணியாற்றி வந்திருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதிலேயே இவர் ஒரு தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து இரட்டொரு மொழிதல். இதை எழுதினவர் யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். இரட்டொரு மொழிதல் அப்படின்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டொரு மொழிதல் அணி. இதனை சீலேடை அணி அப்படின்னு சொல்லலாம். இந்த சீலேடை எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு. அடுத்து வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் அப்படின்னு 3 வகையான சங்குகள் இருக்குது. சந்த கவிமணி தமிழ் அழகனாரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் 12 சிற்றிலக்கிய நூல்கள் படைத்துள்ளார். உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் யார்னா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.